Hi friends, இது உங்கள் லேர்ன் வித் GMK. நம்ம சேனலில் இப்போது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தான் பார்த்துட்ருக்கோம். அதுவும் சப்ளிமெண்ட்ரி போயம் முடிச்சாச்சு. ப்ரோஸ் தான் நம்ம வந்துட்டு பெண்டிங் வச்சுருந்தோம். ஸோ அதான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ என்னாலையும் கண்டினியூஸாக வீடியோ போட முடியாதனால நான் வந்து இந்த வீடியோவில் இருந்து, அதாவது ரெண்டாவது ப்ரோஸ்லேருந்து ப்ரோஸ் 1 வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் கொடுத்துட்டேன். புக் பேக் கிராமர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஸோ ப்ரோஸ் 2 ப்ரோஸ் 3 அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரோஸ்லையும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ ஸோ அதை மட்டும் நான் வந்துட்டு கொடுக்க பார்க்குறேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மீன்ஸ் அதாவது கிராமர் அப்படிங்கும்போது நீங்கள் ஒவ்வொருத்தங்க கிராமர் ரூல்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, சால்வ் பண்ணி போட்டுருவீங்க. சினானிம்ஸ் அனிம்ஸ் அதெல்லாமே புக் பேக்கில் வந்துடும். ஆனால் இந்த லெசன்குள்ளே இருந்து நீங்கள் வந்து டூ யூ நோ பாக்ஸு, லெசன்குள்ளே இருந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் லைன்ஸு, ஏதாவது ஆத்தர் பற்றி, ஏதாவது ஃபேமஸ் ஆக்டர், பர்சனாலிட்டிஸ் அவங்கள பற்றி அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. அதாவது இதெல்லாம் படித்தாதான் நம்ம வந்துட்டு டெஸ்ட்டு போடவே முடியும், இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து டெஸ்ட்டு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மட்டும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் டக்குன்னு என்னால் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி இதை நம்ம வந்துட்டு இப்போது ப்ரோஸ் 2லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். ப்ரோஸ் 2 என்னன்னா, த நைட் த கோஸ்ட் காட் இன் அப்படிங்கிறது தான். ஓகேவா. தி நைட் தி கோஸ்ட் காட் இன். இதோட ஆத்தர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் குரோவர் தர்பர் அப்படிங்கிறவர் தான் இதை வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆத்தர் பற்றி பார்த்துடலாம். ஜேம்ஸ் குரோவர் தர்பர். இவர் வந்து 1894 பிறக்கிறாரு, 1961 இறந்து போகிறாரு. இவர் ஒரு அமெரிக்கன். ஓகேவா. இவர் ஒரு அமெரிக்கன். இவர் வந்து எதுக்கு நல்லா தெரிஞ்சவர் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய கார்ட்டூன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஷார்ட் ஸ்டோரிஸ், இதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். இவருடைய ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்துட்டு எங்கே பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா நியூயார்க்கர். ஓகேவா. அதாவது நியூயார்க்கர் மேகசின் அப்படிங்கக்கூடிய ஒரு மேகசினில் த கேட் பேட் சீட் அப்படிங்கக்கூடிய ஒரு அந்த நேமில் இவருடைய ஷார்ட் ஸ்டோரிஸ், இவருடைய கார்ட்டூன்ஸ் எல்லாமே வந்துட்டு பப்ளிஷ் ஆகிருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறமா கிளாசரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்துக்கோங்க. ஹுல்லா பலூ அப்படின்னா நிறைய மக்கள்னால ஏற்படக்கூடிய லவுட் நாய்ஸ். ஓகேவா. ஒரு எக்ஸைட்டடாக மக்கள்னால ஏற்படக்கூடிய லவுட் நாய்ஸை ஹுல்லா பலூ அப்படிங்கிறாங்க. அடுத்து அட்டிக்னா என்னென்னா ஸ்பேஸ் அல்லது ரூம். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு ஸ்பேஸாக இருக்குது. முக்கியமாக என்னென்னா இந்த பில்டிங்கோட ரூஃபில் ஏதாவது ஒரு ஓரமாக வந்துட்டு இடம் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு அட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிரஃப்லி அப்படின்னா வந்துட்டு சேட்லி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஜித்தர் அப்படின்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா. அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குயினியாபிக் அப்படின்னா என்னென்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த டொமஸ்டிகேட்டடான ஒரு அனிமல் தான். இது வந்து என்னென்னா சவுத் அமெரிக்கன் சைடில் வந்துட்டு வளர்ப்பாங்க. இது ஒரு டெய்ல்லெஸ்ஸாக வந்துட்டு இருக்கும். ராடன் அப்படின்னா என்னென்னா பூனை, இந்த இது எலி, முயல் அந்த மாதிரியான ஒரு டைப்பை சேர்ந்த விலங்கு. ஓகேவா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அப்போ டொமஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு சவுத் அமெரிக்கன் ராடன்ட். இது வந்து ஃபுட்டுக்காகவே என்னென்னா வளர்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதுதான் குயினியாபிக் அப்படிங்கக்கூடிய ஒரு அனிமல். ஓகேவா. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா ஜார்ஜ் மேட் அப்படின்னா யார்? ஜார்ஜ் மேடி அப்படிங்கிறவர் ஒரு ஆர்மி ஆஃபீஸர். இவர் வந்து அமெரிக்கன் சிவில் வாரில் பணிபுரிந்த ஒரு ஆர்மி ஆஃபீஸர். யார் அப்படின்னா ஜார்ஜ் மேட் அப்படிங்கிறவர். இந்த ஜார்ஜ் மேடை எதிர்த்து ஃபைட் பண்ண ஒரு ஜென்ரல் அப்படின்னா அது யாருன்னா ஸ்டோன்வால் ஜாக்சன் அப்படிங்கிறவர். ஓகேவா. ஸோ மேடை வந்து எதிர்த்தவர் யார் அப்படின்னா ஜாக்சன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இதை வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா லெசன்லையும் இல்லை, இந்த ப்ரோஸில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு டைட்டில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதில் வந்து என்னென்ன மிஸ்டேக் இருக்குது, இந்த சென்டென்ஸை கொடுத்து இதை கரெக்ட் பண்ணி எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ பார்த்துக்கோங்க. மஸ்டா காட் அவே, இதில் வந்துட்டு மஸ்டாங்கிறது தப்பு, மஸ்ட் அப்படிங்கிறது தான் ரைட்டு. வாட் ஹுட் ஹி லைக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல. ஸோ வாட் அந்த மேலே வந்து உட்டு சிம்பிள் மாதிரி போட்டிருக்காங்க, டி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் உட்டுன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதோட கரெக்ஷன் என்ன அப்படின்னா வாட் வாஸ் அப்படிங்கிறது தான். என்னென்னா வாட் போட்டு டி போட்டிருக்காங்க, அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு மஸ்ட் காட் மஸ்ட்டு, அடுத்து வந்து வாட் வாஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரெக்ஷன். அடுத்து லுக்கி ஹியர் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு லுக்கி அப்படின்னு வராது, லுக் ஹியர் அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல இந்த இது மிஸ்டேக்கு. அடுத்து நோ சைன் ஓ நத்திங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓங்கிறது வரக்கூடாது, அங்கே ஆஃப் அப்படின்னு வரணும். நோ சைன் ஆஃப் நத்திங் அப்படிங்கிறது தான். அடுத்து
பேக் போட்டு டீ போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு என்னென்னா பேக் டு த அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, டூக்கு தான் என்னென்னா டீ போட்டு அந்த இது போட்டிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு குட் டேம் அப்படிங்கிறது, ஏ குட் டேம் அப்படின்னா யூ குட் ஷாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வரக்கூடியது. ஓகேவா, இது எல்லாமே லெசன்குள்ளே இருந்து வர்றதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வாட் வாஸ் த ஐடியா ஆஃப் ஆல் தெம் காப்ஸ் டேரி ஹுட்டின் ரவுண்ட் த ஹவுஸ் லாஸ்ட் நைட். ஸோ இதில் என்னென்ன கரெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்துலாம். ஐடி கிடையாது, ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா டேரி ஹூட்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ இது வந்துட்டு என்னென்னா கேரி ஷூட்டிங் அப்படிங்கிறது தான் டேரி ஹூட்டின் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. மஸ்டானா மஸ்ட்டு, லுக்கினா லுக்கு, அந்த மாதிரி வந்துட்டு படிச்சுக்கோங்க. சென்டென்ஸை ஃபுல்லாக உட்காந்து படிக்காதீங்க. எது மாற்றமாயிருக்கோ அதை மட்டும் வந்துட்டு உட்காந்து பாருங்கள். அடுத்ததாக சிங்குலர் ப்ளூரல், சேர்னா சேர்ஸ், பாக்ஸஸ், எஸ்கிமோ அப்படின்னா ரெண்டுமே வரும். எஸ்கிமோவும் போடலாம், எஸ்கிமோஸ் அப்படின்னு போடலாம். லேடி அப்படின்னா லேடிஸ், ரேடியஸ் அப்படின்னா ரேடியை. ஓகேவா, டபுள் ஐ வரணும், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார்முலானா ஃபார்முலை, சைல்டுனா சில்ட்ரன், டீர்னா டியர். ஸோ டீருக்கு டீர் தான் வரும், இங்கே வந்து ஈ தான் வரும். ஓகேவா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லீஃப், இந்த இடத்துல வந்துட்டு ஈ போடணும். ஓகேவா, இந்த இடத்துலையும் ஈ வரணும். லீஃப் அப்படின்னா லீவ்ஸ். ஹீரோஸ் வரணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாகவே நான் சொல்லிகிட்டே போயிடுறேன், முக்கியமான பாயிண்ட்டாக மட்டும். ஓகேவா, சார்லி சாப்ளின் வந்து ஏப்ரல் 16, 1889 பிறக்கிறாரு, லண்டன். ஓகேவா, இங்கிலாண்டில். இவருடைய பிறக்கும்போது இவருக்கான நேம் என்னென்னா சார்ல்ஸ் ஸ்பென்சர் சாப்ளின் அப்படிங்கிறது தான் இவருடைய ஒரிஜினல் நேம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பிறக்கும்போது வச்ச நேமு. இவருக்கு வந்து நிறைய நிக்நேம்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா அவர் வளர வளர கொஞ்சம் நிக்நேம்ஸாக வருது. சார்லி, சார்லட், லிட்டில் ட்ராம்ப் அப்படிங்கிற மாதிரியான நிக்நேம்ஸ் எல்லாம் யாருக்குடையது அப்படின்னா சார்லி சாப்ளின் அவர்களுக்குடையது. இவருடைய அப்பா பேர் சார்ல்ஸ் சாப்ளின், அம்மா பேர் ஹன்னா சாப்ளின் அப்படிங்கிறவங்க. இவங்க ரெண்டு பேருமே மியூசிக் இண்டஸ்ட்ரியில் நல்லா இருந்தவங்க. அதனால இவரும் என்னென்னா யங் பாயாக இருக்கும்போதே மியூசிக்கில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருந்திருக்கு. இவருடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மொமெண்ட் அப்படின்னா இவருடைய 5 வயசில் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்காரு. அது யாருக்காக அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்க அம்மாவுக்கு பதிலாக இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸ்டேஜ் ஏறி இருக்கிறாரு. சார்லி சாப்ளின் வந்துட்டு 1910, அதாவது இவருடைய 21வது வயசில் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு போகிறாரு. நியூயார்க்கு போகிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஆக்டராக மாற முடியும் அப்படிங்கிறதுனால யாருனாலும் அப்போ வந்து அந்த பிளேஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக போவாங்க. ஸோ அது மாதிரி இவரும் என்னென்னா போகிறாரு. 2 வருஷம் கழிச்சு 1913 சாப்ளின் வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறாரு, கீஸ்டோன் அப்படிங்கிறதுல. இவர் வந்து ஹாலிவுட்டுக்குள்ளே என்ட்ராகிறாரு. ஓகேவா, என்ட்ராகிறதுக்கு முன்னாடி 1913 இவர் வந்து ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாரு. இவருடைய ஃபஸ்ட்டு மூவி அப்படின்னா 1914 மேக்கிங் எ லிவிங் அப்படிங்கக்கூடிய ஒரு மூவி தான். அந்த ஒரே வருஷத்தில் அவர் மொத்தமாக 35 மூவிஸ் வந்துட்டு என்னென்னா பண்ணுறாரு. சார்லி சாப்ளின் வந்துட்டு என்னென்னா ஒரு ரொம்ப பாப்புலரான சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக வந்துட்டு என்னென்னா வளர்றாரு. அப்போ அதுக்கப்புறம் இவருடைய முக்கியமான இவருடைய கேரியர்லேயே முக்கியமான ஒரு படம் அப்படின்னா அது வந்துட்டு 1921 தி ஹிட் அப்படிங்கிறது தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஓகேவா, தி ஹிட் அப்படிங்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபுல் லெங்க்த் ஃபிலிம் 1921. இதில் தான் சார்லி சாப்ளின்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு வந்துட்டு என்னென்னா ரீச் ஆகிறாரு. அடுத்து இவர் இறந்து போனது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 25, 1977 வேவே அப்படிங்கிற சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய வேவே அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேஸில் வந்துட்டு இவர் இறந்து போறாரு. இவர் வந்து வயது முதிர்ச்சினால தூக்கத்திலே என்னன்னா இறந்து போறாரு. அவ்வளவுதான். ஸோ இது வந்து சார்லி சாப்ளின் அவர்களுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த டூ யூ நோ பார்த்துக்கோங்க. ரிட்டோரிக் அப்படின்னா என்ன அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிட்டோரிக் அப்படின்னா என்னென்னா அது ஒரு ஆர்ட். நம்ம வந்து பப்ளிக்கில் நிறையா பேசுவாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த பேச்சு திறனுக்கு வரக்கூடிய அந்த ஒரு கலை, அந்த பேச்சு கலையை தான் என்னென்னா ரிட்டோரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிட்டோரிக் அப்படிங்கிறது இந்த கலையை வந்துட்டு நிறையா யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு ஒரு டெக்னிக்காகவே என்னென்னா டீச் பண்ணுறாங்க. அதாவது அந்த பேசும்போது அந்த மக்கள்கிட்டயோ யார்ட்டையோ பப்ளிக்கில் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணி அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி கிராண்டாக நல்லா பேசுறது, இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான ஸ்பீச் எப்படி கொடுக்கறது, இதெல்லாம் வந்துட்டு டீச் பண்ணுறதுக்குன்னே என்னென்னா சில மெடிவல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இருந்திருக்கு. இது வந்து ரிட்டோரிக் அப்படின்னா பேச்சுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் கிராமர்லேயே பார்த்துருவீங்க.
நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா மொத்தமாக ஆர்டிகல்ஸ்னால் என்ன அந்த மாதிரி கிராமராகவே பார்த்துட்டு போகிறீங்க. ஸோ அதனால தான் இதில் வந்து படிக்க வேண்டிய நீங்கள் தேடி தேடி படிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்துட்டு இப்போ கவர் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்ததாக ப்ரோஸ் 3 வந்துடலாம். ப்ரோஸ் 3 வந்து நமக்கு என்னென்னா எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு அப்படிங்கக்கூடிய லெசன் தான் இந்த ப்ரோஸ் 3. ஓகேவா? ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யங் கேர்ளுக்கு நம்மளுக்கு அதாவது 18 வயசுக்கு கீழே கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா சைல்டு மேரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கல்யாணத்துக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க சில பொருட்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம், அதை வந்து டவுரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இன்டென்ஷனல் கில்லிங் ஆஃப் எ பேபி கேர்ள் அப்படின்னா ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். ஓகேவா? அடுத்து வந்து ரிப்பீட்டட், அதுக்கப்புறம் அன்வெல்கம் செக்ஷுவல் கமெண்ட்ஸ் அப்படின்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் வரும். விமன் டிசைடிங் டு ரீமேரி அப்படின்னாலே அது வந்து ரீமேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விமன் எக்ஸலிங் இன் மெனி ஃபீல்ட் ஓவர்கமிங் மெனி ஹர்டல்ஸ், இது வந்து விமன் எம்பவர்மெண்ட்டை குறிக்குது. ஓகேவா? அடுத்து INSV அப்படின்னா என்ன? இந்தியன் நேவல் ஷிப் வெசல் அப்படிங்கிறது தான் INSV அப்படின்னு சொல்கிறோம். தாரிணி அப்படின்னா என்னென்னா போட்டை வந்து குறிக்கக்கூடிய வார்த்தை தான் தாரிணி. சான்ஸ்கிரிட்டில் இதை வந்து சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுது. ஓகேவா? அடுத்து இந்தியன் IMD அப்படின்னா இந்தியா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இதை தான் IMD அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டூ யூ நோ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஓகேவா, அதாவது ஒரு இந்தியன் சோலோ சர்க்கம் நேவிகேஷன் பண்ண ஃபஸ்ட்டு இந்தியன் அப்படின்னா அது வந்து கேப்டன் திலீப் தோண்டே. ஓகேவா? இவர் வந்து ரிட்டையர்ட் ஆனவர். CAPT அப்படின்னா கேப்டன். ஸோ கேப்டன் திலீப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் சோலோ சர்க்கம் நேவிகேஷன், அதாவது இந்த கடற்படை வீரர்கள் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கடலில் சோலோவாக வந்துட்டு என்னென்னா சுற்றி வந்தவர் அப்படின்னு சொல்லலாம். யார் அப்படின்னா திலீப் அப்படிங்கிறவர் தான். ஆகஸ்ட் 19, 2009 இருந்து மே 19, 2010 வரைக்கும் என்னன்னா சோலோவாகவே வந்துட்டு வலம் வந்திருக்கிறாரு, அதாவது சுற்றி வந்திருக்கிறாரு. இவர் வந்து என்னன்னா போர்ட் ஆகும்போது இன்னொரு இந்தியா இது பண்ண ஒரு வெசல் INSV மகதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வெசலில் வந்துட்டு என்னென்னா போர்டாக இருக்கிறாரு. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, INSV மகதே அப்படிங்கிறது. அடுத்ததாக ஃபஸ்ட்டு இந்தியன் நான் ஸ்டாப் சோலோ சர்க்கம், அதாவது சோலோ சர்க்கம் நேவிகேஷன்னா திலீப் அவர்கள். நான் ஸ்டாப் சோலோ சர்க்கம் நேவிகேஷன் அப்படின்னா அபிலாஷ் டோமி அப்படிங்கிறவர் தான். ஸோ இந்த இடத்துல CDR அப்படின்னா கமாண்டர். ஓகேவா? ஸோ திலீப் அவர்கள் வந்து கேப்டன், அபிலாஷ் அவர்கள் வந்து கமாண்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஸ்டாப் சோலோ அப்படிங்கும்போது இவர் வந்து என்னன்னா நவம்பர் 1, 2012 இருந்து மார்ச் 31, 2013 வரைக்கும் வந்துட்டு இவர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு இடியாம்ஸ் ஃப்ரேசஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே புக் பேக்லேயே உங்களுக்கு வந்துடும், புக்கிலே தெளிவாக கொடுத்துருவாங்க. எல்லாமே வந்துட்டு கிராமர் தான், டென்ஸு இந்த மாதிரி கிராமர் தான். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து டைம் இல்லை. ஸோ அதனால தான் முக்கியமானதாக பார்த்துட்ருக்கோம். அவ்வளோதான். ஸோ தேர்ட் லெசனில் அவ்வளோதான். அடுத்ததாக வந்துட்டு 4th லெசன் தி அட்டிக் அப்படிங்கக்கூடிய லெசன். இதோட ஆத்தர் வந்து யாருன்னா சத்யஜித் ரே. ஓகேவா? சத்யஜித் ரே. இவர் வந்துட்டு 1921 பிறக்கிறாரு, 1992 இறந்து போகிறாரு. இவர் ஒரு இந்தியன் ஃபிலிம் மேக்கர். ஓகேவா? இந்தியன் ஃபிலிம் மேக்கர், ஸ்க்ரீன் ரைட்டர், கிராஃபிக் ஆர்டிஸ்ட், மியூசிக் கம்போசர், ஆத்தர். இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இதில் வந்துட்டு இல்லாதது என்ன அப்படின்னு கேட்கலாம். சத்யஜித் ரேயோட ப்ரொஃபஷன் இதில் இல்லாதது எதுன்னு கேட்கலாம், இல்லை ஆட் ஒன் அவுட்டுன்னு கேட்கலாம். இது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இவர் வந்துட்டு கொல்கத்தாவில் வந்து பிறக்கிறாரு சத்யஜித் ரே. ஓகேவா? இவரோட கிராண்ட் ஃபாதர் ஸ்டார்ட் பண்ண, அதாவது 1913 இவருடைய கிராண்ட் ஃபாதர் ஸ்டார்ட் பண்ண ஒரு சில்ட்ரன் மேகசின் தான் சண்டேஸ் அப்படிங்கிறது. ஸோ இவர் வந்துட்டு என்ன அந்த மேகசின், அந்த சில்ட்ரன் மேகசின் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ரிவைவ் பண்ணி நடத்துகிறாரு. இவர் வந்து 1992 இறந்து போகிறாரு. ஸோ அது வரைக்கும் அந்த மேகசின்ஸ் வந்துட்டு இவர் தான் பார்த்து ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்து வந்து ரேனா சத்யஜித் ரே, அவருடைய ஷார்ட் நேமாக தான் ரேன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ ரே
வந்துட்டு நிறைய அவார்டு வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. 32 நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே எத்தனை அவார்டு கொடுத்துருக்காங்க, 32 நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக 1965 பத்மபூஷன் அப்படிங்கிற பத்மபூஷன் அவார்டு வந்துட்டு வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் அவார்டு என்ன அப்படின்னா பாரத் ரத்னா. ஸோ அவர் இறந்து போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு என்னென்னா பாரத் ரத்னா அவார்டும் வாங்கியிருக்கிறாரு. யார்? சத்யஜித் ரே அவர்கள். ஓகேவா. அடுத்ததாக நன்கட்டை அப்படின்னா என்னென்ன, நன்கட்டை அப்படிங்கிறது நன்கட்டாய்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு என்னென்னா நம்மளுடைய அத்தன்டிக்கான ஒரு இந்தியன் ஸ்வீட்டாக. ஸோ இது வந்து இந்தியா பாகிஸ்தானில் ரொம்ப ஃபேமஸாக பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டு தான் என்னென்னா நன்கட்டை. பார்த்து வச்சுக்கோங்கப்பா, நான் கேள்விப்பட்டதே இல்லை இப்படி ஒரு ஸ்வீட்டு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரிமைனிங் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப லெங்க்த்தியாக போட்டாலும் போரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ரிமைனிங் வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.